నేలని అక్విజిషన్ చేసే బాధ్యత మాది. అంటే సెంట్రల్ గవర్నమెంట్తో కలిసి 23,000 కోట్లలో హాఫ్ ఆఫ్ ద బడ్జెట్ అంటే 11,500 కోట్లు వచ్చి నేల అక్విజిషన్ కోసము, ఇంకా 11,500 కోట్లు వచ్చి ట్రాక్ కన్స్ట్రక్షన్ కోసము. இந்த ரயில்வே அவுட்டர் ரிங் ரோடினுடைய வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த பகுதியில் ஒரு அனைத்து விவசாயிகளும் சேர்ந்து ஒரு கூட்டத்தை, ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த திட்டத்தில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது என்று தெளிவாக எடுத்து கூறிய நம்மளுடைய வெங்கடேஷ் அவர்களை, சில நாட்களுக்கு முன்பாக இந்த பிரச்சனையை பற்றி ஊடகத்திலையும் தொலைக்காட்சியிலையும் பார்க்கும்போது இங்கே ஏதோ ஒரு டோனர் மூலமாக 1000 மீட்டர் எடுக்குவதாக ஒரு செய்தி வந்தது. உடனடியாக இந்த பகுதியை சேர்ந்த விவசாயிகள் நம்ம பாபு ரெட்டி அவங்கெல்லாம் சேர்ந்து என்னிடத்துல வந்து சந்தித்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய காரணத்தினால் நீங்கள் அந்த பகுதியில் வந்து பார்க்க வேண்டும், அந்த கோரிக்கையை ஏற்று இன்றைக்கி நான் வரேன், நீங்கள் எல்லாம் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள இடத்துல சொல்லி அனுப்புனேன். அதன்படி நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. அதுக்கு முன்பாக நேற்று நீங்களும் கலெக்டரை பார்த்து பேசியிருக்கீங்கன்னு கலெக்டர் என்கிட்ட சொன்னார். நானும் கலெக்டர்கிட்ட பேசினேன். கலெக்டரும் எந்த விதமான எங்களுக்கு தகவல் இல்லை, ஒரு பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லி கலெக்டர் என்கிட்ட சொன்னார். உங்களுக்கும் நீங்களும் எல்லாம் போய் கலெக்டரை பார்க்கும்போது அதுதான் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம வெங்கடேஷ் சொல்லும்போது அது சொன்னார். அதாவது நம்மளுடைய மாநில அரசுக்கோ இல்லை மாவட்ட நிர்வாகத்துக்கோ இது பற்றி இன்னும் இது வரைக்கும் எந்த ஒரு செய்தியும் தெரில, எனக்கும் தெரிலன்னு வச்சுங்க. அந்த இதில் வந்து பின்னாடி தான் நானும் பார்க்குறேன். அதனால் இது உண்மையா பொய்யான்றது கூட இன்னும் அது நீங்கள் என்ன கேட்டால் 100%, 1000% இது பொய் தான். அதனால் நீங்கள் யாரும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ இல்லை மாவட்ட நிர்வாகத்துக்கோ ஆட்சியருக்கோ தெரியாமல் எந்த இது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. அப்படி ஏதாவது நடந்ததுன்னா என்னையும் கேட்பாங்க. நானும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இந்த இருக்கக்கூடிய காரணத்தால் எம்பி இருக்காங்க இங்கே, நான் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறேன். கண்டிப்பாக என்னுடைய ஆலோசனையும் கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அது கூட இல்லை. அதனால் அதெல்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. இப்போது நம்ம ஓசூரில் விமான நிலையம் வருதுன்னு சொல்லி சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறோம். விமான நிலையம் வரணுமா வர வேண்டாமான்றது எங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டு தான் முடிவு பண்ணுறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட். அதுக்கு எங்கே நிலம் தேர்வு செய்யலாம், அதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலான்னு இதுக்கெல்லாம் ஆலோசனை கூட்டம்லாம் நடக்குது. எல்லாம் கவர்மெண்ட் அதெல்லாம் கையில் எடுத்து தான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இது ஏதாவது இருந்தால் இது சொல்லியிருக்கணும். இது வரைக்கும் யாரும் சொல்லலை. அதனால் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எந்த காலத்துக்கும் இது வர்றதுக்கு நம்ம விடுவோம் மாட்டோம். நீங்கள் பயப்படைய தேவையும் இல்லை, உறுதியாக சொல்கிறேன். அதுக்கு மேலாக இன்னொன்று சொல்கிறேன். நான் நேற்று மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்கேன், இது மீது பொய் வதந்தி பரப்புறவங்க மீது மாவட்ட நிர்வாகம் தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் ஒரு செய்தி இன்னைக்கு வெளியிடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன் கலெக்டர்கிட்ட. கண்டிப்பாக இன்றைக்கி இப்போ மேடம் வந்து ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்களா இல்லைன்னு தெரில, இன்றைக்கி செய்தி அவர் கண்டிப்பாக வெளியிடுவாங்க. யாராவது இந்த மாதிரி சும்மா பொய்யான பிரச்சாரத்தை வந்து செய்தால் கண்டிப்பாக அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி ஒரு செய்தி வருவோம்னு நினைக்கிறேன். அப்போ கூட நீங்கள் தைரியமாக இருக்கலாம். இன்னொன்று என்னென்னா, யாராவது வந்து இந்த மாதிரி டோன் சர்வே எடுக்கிறாங்க, இந்த மாதிரி மார்க் போடுறதுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லி இங்கே பேசுகிறவங்கெல்லாம் சொன்னாங்க. அப்படி ஏதாவது வரும்போது கூட சட்டத்தை உன் கையில் எடுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து அவங்கள ஏதாவது பண்ணி நாளைக்கு அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம மேலே ஒரு கேஸ் போடுறது, இன்னொன்று போட்டு நம்ம வந்து
தண்டிக்கக்கூடிய அளவுக்கு ஆளாக்கிடுறாங்க. அதனால் நீங்கள் அவங்கள பத்திரமா பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள், இல்லை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி தாசில்தார் கூட கூட்டின்னு வரலான்னு சொல்லி தாசில்தாருக்கு ஃபோன் பண்ணேன். தாசில்தார் கலெக்டர் மேடம் தான் ஒசூருக்கு வரேன்னு சொல்லியிருக்காருன்னா நான் போய் கூட்டின்னு வரணும், அதனால் பார்டரில் போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கலெக்டர் கூட இது சம்மந்தமாக இன்றைக்கி ஒசூர் தான் வர்றாங்கன்னு நினைக்கிறேன், கலெக்டர் சப் கலெக்டர்லாம். அதனால் தயவு செஞ்சு அந்த இதுலேயும் நீங்கள் போய் ஈடுபட வேண்டாம். ஏன்னா இல்லாததுக்கு போய் மாட்டி யாரோ ஒரு வராங்க போகிறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்பாக எங்கள் வீட்டுக்கு ஒரு கான்ட்ராக்டர் வர்றாரு. கான்ட்ராக்டருக்கு ஒரு புக்லெட் பண்ணிட்டு வர்றாரு. ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வந்தானா இந்த மாதிரி ஓசூரில் எந்தெந்த ரோடு எங்கே போகுதுன்னு இது வரைக்கும் போர்டு இல்லை, நேம் போர்டு இல்லை. அதுக்கு நாங்கள் எல்லாம் சர்வே பண்ணி நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் தயார் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் இது கவர்மெண்ட்டில் கொடுத்து 6,80,00,000 அதுக்கு ஒரு மதிப்பீட்டு வருது. நீங்கள் கவர்மெண்ட்டில் பேசி வாங்கி கொடுத்தீங்களன்னா எல்லா ரோட்லேயும் போர்டு வச்சு எங்கெங்கே எந்த தெரு எங்கே போகுது அப்படின்னு சொல்லி போர்டு வைக்கலாம். இது நீங்கள் கவர்மெண்ட்டில் பேசி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி டிபிஆர்என் நம்ம வெங்கடேஷ் சொன்னது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அது யார் பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ரைவேட் கான்ட்ராக்டர். அந்த மாதிரி டெல்லியில் கூட இந்த மாதிரி பெரிய லாபி ஒன்று நடக்குது. டெல்லியில் என்ன லாபி நடக்குதுன்னா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு சர்வே பண்ணுறது, நீங்கள் இவ்வளோ கோடி ஒதுக்குங்க, இது இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பெரிய நிறுவனங்களெல்லாம் இருக்கும். இப்போ எவ்வளோ 32,000 கோடியே என்னமோ சொன்னார் வெங்கடேஷ், 27,000 கோடி என்னமோ. இது மாதிரி 27,000 கோடிக்கு ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் டிராஃபிக் குறையும், வர்த்தகம் அதிகரிக்கும், இங்கே டெவலப்மெண்ட் நல்லா ஆகும், அப்படி இப்படின்னெல்லாம் அவங்ககிட்ட போய் ஒரு இது கொடுப்பதுக்காக கூட டோனரில் சர்வே எடுத்திருக்கலாம். நான் இல்லைன்னு மார்க்கெல்லாம் போட்டிருக்காங்களாம். ஆனால் அவங்க எடுக்கிறாங்களா இல்லையான்றது அது பின்னாடி. அந்த மாதிரி கூட சிலதெல்லாம் நடக்குது. யாருக்கும் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தெரியாது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் தெரியாது. எடுத்துகிட்டு போய் எங்கள் மாதிரி சீஃப் மினிஸ்டர்கிட்டையோ பிரைம் மினிஸ்டர்கிட்டையோ இல்லை அந்த துறையினுடைய அமைச்சர்கிட்டையோ ரயில்வே மந்திரிகிட்டையோ பார்த்து கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சியும் எடுத்திருக்கலாம். அதனால் தயவு செஞ்சு எந்த காரணத்துக்கும் தமிழகத்தில் இந்த ரயில்வே ட்ராக் அவுட்டர் ரிங் ரோடு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பில்லை. வந்தாலும் நம்ம விடக்கூடாது என்பது தான் என்னுடைய கோரிக்கை. நீங்கள் தைரியமாக இருக்கலாம். நானும் இப்போ 6ஆம் தேதியிலிருந்து சட்டமன்றம் இருக்குது. நான் முந்தானது கூட முதலமைச்சரை பார்த்து அங்கே பேச முடியல. அவர் ஜனவரி 1ஆம் தேதி முதலமைச்சரை நான் பார்த்தேன். அன்றைக்கி நான் பேச முடியல. கண்டிப்பாக ஒரு மெமோரண்டம் ரெடி பண்ணி சட்டமன்றம் நடக்கும்போது கண்டிப்பாக இது இந்த மாதிரி ஒரு பொய்யான தகவல் ஒன்று வந்திருக்கு, வந்தாலும் இது அக்செப்ட் பண்ணக்கூடாது தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் இடத்துல கண்டிப்பாக அது மனுவாக கொடுப்பேன் என்பது மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, మీరు ధైర్యంగా ఉండొచ్చు. దయచేసి చెప్పేవాళ్ళు మాటలు ఏమీ వినుకోనొద్దంట. ఎలాంటే పిల్లిపోయి అంటే సింహం పోయే పులిపోయి అంటారు. దానిక మీరు ఆ భీతికి పోయేది అవశ్యం లేదు. అట్లా ఏమైనా ఉంటే మిమ్మల్ని అంతా కూసి ఫస్ట్ ఒక మీటింగ్ చేస్తారు. ఎస్టీఆర్ఆర్ కూడా ఫస్ట్ వచ్చినప్పుడు నేను తల్లిలో ఎమ్మెల్యేగా ఉంటుంది. రోడ్ ఇంకా అప్పటికి స్టార్ట్ చేసిందిలే. వాళ్ళ అధికారులంతా వచ్చి నేను తల్లిలో ఉన్నప్పుడు తల్లిలో కూడా అది క్రాస్ అవుతుంది, ఒసూరులో క్రాస్ అవుతుంది. వాళ్ళు వచ్చి ఫస్ట్ నన్ను దాడిగిరి. నేను చెప్తే ఒకే మీటింగ్ కరెక్ట్గా మీరు వ్యవసాయదారులంతా కూసి వాళ్ళ ఆలోచన అడిగిస్తా ಯಾವ పనిను స్టార్ట్ చేయాలా. మీకు సెంట్రల్ గవర్నమెంట్లో పాస్ అయి ఉండొచ్చు, స్టేట్ గవర్నమెంట్ మీకు అప్రూవల్ ఇచ్చి ఉండొచ్చు, అప్పుడు ఇంకో గవర్నమెంట్ ఉండే, మా గవర్నమెంట్ కాదు, ఇచ్చిండొచ్చు. ఉంటేనూ మీరు వ్యవసాయదారులంతా కూసిదా ఒక వ్యవస్థను అడిగి వాళ్ళని అన్నాకదా మీరు ఆ ప్రాజెక్ట్కి చేయి పెట్టాలా, కొలిసేకో సర్వే చేసేకో ఏమైనా రావాలని చెప్పి ఫస్ట్ మాట్లాడింది నేనే. దీన్ని మీటింగ్ ఏర్పాటు చేసింది మదగన్పల్లి నేనే. మీటింగ్ ఏర్పాటు చేసింది మదగన్పల్లి నేనే. చతుర్మల చేసి అన్ని అధికారులను కూపించింది. అన్ని అధికారులను కూసి వ్యవసాయదారులంతా కూసి వ్యవసాయదారులు ఏమేమంతా కోరికలు అడుగుతారో ఆ కోరికలంతా నెరవేర్స్తేనే రోడ్ చేయాలని అబద్ధ మాట తీసుకుంటుంది. అప్పుడు మాకు గవర్నమెంట్ లేదు, మా చేతిలో ఏమో అట్లా ఇది చేసే కాకుండా అట్లే పోతూ ఉండే. ఇప్పుడు కూడా ఈ ఇష్యూ వచ్చిన వీటికి
మన సీఎం దగ్గర మాట్లాడి చీఫ్ సెక్రటరీ దగ్గర మాట్లాడి కలెక్టర్ ఇన్స్పెక్షన్ చేసి దానికంతా ఇప్పుడు సర్వీస్ రోడ్ కంపల్సరీ 44 కిలోమీటర్లకు సర్వీస్ రోడ్ కావాలా, ఏడాడంతా కనెక్టివిటీ ఉందో అక్కడంతా అండర్ పాస్ చేయాలని చెప్పి దానిని ఇప్పుడు మన స్టేట్ గవర్నమెంట్ సెంట్రల్ గవర్నమెంట్కి రెఫర్ చేసి ఖండితంగా చేసిస్తాము అని చెప్పి హామీ ఇచ్చి దానికి ఇప్పుడు తనిగా ఒక డిపిఆర్ చేసి ప్రాజెక్ట్ రెడీ చేస్తూ ఉన్నారు. అట్లా యాವುದು ఉంటేనో స్టేట్ గవర్నమెంట్ ఇంకానే సెంట్రల్ గవర్నమెంట్ ప్రపోజల్ పోతేదా సెంట్రల్ గవర్నమెంట్ స్టేట్ గవర్నమెంట్ని అనుసరించి చేస్తేనే చేసేకయ్యేది. ఇప్పుడు వాళ్ళు వచ్చి డైరెక్ట్గా ఇక్కడ నేల కొలిసేకో నేల అక్విజేషన్ చేసేకో అయ్యేలేదు. ఏమే చేస్తానో వాళ్ళు ప్రాజెక్ట్ తీసుకొస్తాను, సెంట్రల్ గవర్నమెంట్ ఏం కావాలంటే చేయొచ్చు. దీనికి వాళ్ళకి 3 అధికారం ఉంది. 1 రైల్వే, 2 నేషనల్ హైవేస్, 3 వచ్చి ఎలక్ట్రిసిటీ. దానికి యాడ్ కావాలంటే వాళ్ళు ఎత్తుకోపోయే వాళ్ళకి అధికారం ఉంది, అక్విజేషన్ చేసి ఎత్తుకోపోయేదానికి అధికారం ఉంది. ఉంటేనూ స్టేట్ గవర్నమెంట్ పర్మిషన్ తీసిదా వాళ్ళు చేయాలనేది ఒక చట్టము ఉంది. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் உண்டே அதிகாரிகள் தான் தன்னை பணி சேசியா. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நம்மளுடைய நல்லூர் ஊராட்சி, சேவகனப்பள்ளி ஊராட்சி, இச்சங்கூர் ஊராட்சி, பெளத்தூர் ஊராட்சி, பாகலூர் ஊராட்சி ஆகிய 4-5 ஊராட்சிகளில் அவுட்டர் ரயில்வே ரிங் ரோடு வரும் என்று சொல்லி கடந்த வாரம் ஊடகங்களையும் பத்திரிகையிலையும் ஒரு செய்தி வெளியானது. அந்த செய்தி வந்த உடனே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை விவசாயிகளும் நாங்கள் விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய பகுதியாக இது இருக்கிறது. ஆகவே இந்த திட்டம் எங்களுக்கு தேவையில்லை. ட்ரோன் மூலமாக சர்வே பண்ணக்கூடிய நிலையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம், மார்க்கிங் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி என்னிடத்துல வந்து ஒரு புகார் சொன்னாங்க. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி நான் அந்த பகுதிக்கு வந்து பார்வையிடுகிறேன் என்று சொல்லி இன்றைக்கி விவசாயிகளெல்லாம் என்னை வரவழைத்து இதை பற்றி தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இது பற்றி ஏற்கனவே இந்த விவசாயிகள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களெல்லாம் போய் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு சந்தித்து இருக்கிறதாக ஒரு செய்தியும் சொன்னாங்க. மாவட்ட ஆட்சியரும் இதை பற்றி எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை, இது ஒரு பொய்யான தகவல், நீங்கள் அச்சப்பட தேவையில்லை என்று அவங்க இடத்துல உறுதி சொல்லி அமைச்சிருக்காங்க என்பதை இங்கே சொல்லப்பட்டது. இருந்தாலும் அந்த ட்ரோன் மூலமாக சர்வே எதுக்காக எடுக்கப்பட்டது, யார் அந்த வந்து மார்க்கிங் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது மத்திய சர்க்கார் ஏதோ ஒரு திட்டமிட்டு இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக செயல்படுகிறதா என்ற ஒரு சந்தேகம் எழுப்பப்படுகிறது. ஆகவே மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் கவனத்துக்கு எடுத்து சென்று 6ஆம் தேதி சட்டமன்றம் கூடுகிறது. கண்டிப்பாக சட்டமன்றம் நடக்கும்போது மாண்புமிகு முதலமைச்சர் இடத்துல இந்த முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சென்று மாவட்ட ஆட்சித்தலைவர் இடத்துல பேசி விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பு வராமல் கண்டிப்பாக இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று வந்தால் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று நானும் வலியுறுத்துவேன் என்று இந்த நேரத்தில் விவசாயிகளிடம் உறுதி சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக அதில் குறிப்பிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா 1000 மீட்டர்னு குறிப்பிடுறாங்க. ஒரு ரயில்வே ட்ராக் போடுவதற்கு 1000 மீட்டர் எதுக்கு தேவை என்று தெரியும். 300 மீட்டர் 1000 அடி 1000 அடி தேவையில்லை. ஒரு 8 வழிச்சாலை அமைப்பதற்கே 100 மீட்டர் தான் எடுக்கிறாங்க. இது 300 மீட்டர் எடுக்கிறதுன்றது ஒரு பொய்யான தகவல். ஆகவே இந்த பொய்யான தகவல் யாரும் நம்ப வேண்டாம்னு சொல்லி நானும் விவசாயிகள் இடத்துல சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த திட்டம் கைவிட வேண்டும் மத்திய சர்க்கார் எடுத்திருந்தாலும். ஏன்னா முழுக்க விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய இந்த பகுதி பாகலூர் பகுதி. ஆகவே இந்த திட்டத்தை மத்திய சர்க்கார் கைவிட வேண்டும். அப்படி ஏதாவது இருந்தாலும் மாநில சர்க்காருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவல் தெரிவித்த பிறகுதான் ஏதாவது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மீறி ஏதாவது வந்தால் கண்டிப்பாக விவசாயிகளுக்கு சொல்லியிருக்கிறோம், சட்டத்தில் கையை எடுக்க வேண்டாம். ஏதாவது வந்தால் நீங்கள் காவல்துறையிலையோ இல்லை மாவட்ட நிர்வாகத்தை இடத்துல புகார் சொல்லுங்கள் என்று கூட அறிவுரை சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக எப்பவுமே விவசாயத்திற்காக நாங்களும் அவங்களோடு இருந்து போராடுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளேன். ரயில்வே அவுட்டர் ரிங் ரோடு பெங்களூர்
அவுட்டர் ரிங் ரோடு 287 கிலோமீட்டர் வருதுன்னு ஒரு வதந்தி, ஒரு பேப்பர் செய்தியும் ஒரு ஊடக செய்தி வந்திருக்கு. ஆனால் உண்மையான்றது இப்போ தெரில, எங்களுக்கும் எந்த தகவலும் வரல. வந்திருந்தால் அது இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். யாரோ ஒரு தனியார் ஒரு கம்பெனி ஏதாவது இதை பற்றி ஒரு சர்வே பண்ணி எடுத்துகிட்டு போய் மத்திய சர்க்கார் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் போட்டால் நல்லா இருக்கும்னு கேட்குறதுக்காக ஏதாவது பண்ணாங்களான்னு சந்தேகம். ஆனால் அந்த மாதிரி எது இருந்தாலும் மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியாமல் பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய தவறு. அது பண்ணக்கூடாதுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. ஏதாவது இருந்தால் விவசாயிகள் எல்லாம் கூப்பிட்டு பேசி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வர மாதிரி இருக்குது, நாங்கள் வந்து சர்வே பண்ணுறோம், இல்லை டோன் சர்வே பண்ணுறோம், உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கா விருப்பம் இல்லையான்னு அவங்களுடைய இதெல்லாம் கேட்டு பிறகு தான் அவங்க வந்து வேலை செய்யணும். ஆனால் யாருடைய கன்கரன்ஸ் இல்லாமல் மாவட்ட நிர்வாகமோ இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளையோ இல்லை மக்கள் பிரதிநிதியோ யாராவது செஞ்சுருக்காங்க. இங்கே கவுன்சிலர் இருக்காங்க, ஊராட்சி மன்ற தலைவர் இங்கே இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருக்கா, பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. இவங்களெல்லாம் யாரையும் கேட்காம வந்து ஒரு சர்வே பண்ணுறாங்க, ஒரு மார்க்கிங் பண்ணுறாங்கன்னா மிகப்பெரிய தவறு. அது தயவு செஞ்சு அந்த தவறு திருத்திக்க வேண்டும் என்று மத்திய சர்க்காரை கேட்டுக்கொள்கிறேன். వసూరు ప్రాంతంలో దీనికి ముందు ఎస్టీఆర్ రోడ్ అని చేశారు. అక్కడ ఆ ఎస్టీఆర్ రోడ్ని ఇంకా రైతులకి చాలా అన్యాయం జరిగిందని, రైతులకు దాన్ని ఇంకా ఏమి లాభం లేదు. ఇంతకుముందు ఇప్పుడు తిరుగా రైల్వే రోడ్ అని వస్తూ ఉంది. ఆ రైల్వే రోడ్ని ఇంకా కూడా మన ప్రాంతము వసూరు ప్రాంతంలో రైలుకి నష్టమే కానీ రైలుకి ఏమీ లాభం అయిందేం లేదు. ఇంతకుముందు ఇక్కడ ఇంకోటి ఏమంటే ఇక్కడ వసూరు ప్రాంతంలో ఎక్కువగా వ్యవసాయం పైన ఆధారపడింది. వ్యవసాయానికి ఏది తొందర కాకుండా ఏ ప్రభుత్వమైనా కూడాను చూసుకుంటే బాగుంటుంది. అందులో ఇక్కడ వసూరు ప్రాంతంలో ఎక్కువగా ఇంజనీరింగ్ చదివి ఉండొచ్చు, మంచి మంచి హయ్యర్ ఎడ్యుకేషన్ చదివిన వాళ్ళంతాను వ్యవసాయం పైన ఆధారపడి చేస్తూ ఉన్నారు. ఇక్కడ దాంట్లో ఇంకోటి ఏమంటే ఇక్కడ ల్యాండ్ ఇక్కడ అక్వైజేషన్ చేస్తే కూడా చాలా నష్టమవుతుంది. ఇక్కడ ఉండే రేట్లు కూడా తక్కువ ఉంది. కేంద్ర ప్రభుత్వం కానీ తమిళనాడు రాష్ట్ర ప్రభుత్వం కానీ రైతుల కోసంగా ఏదైనా వాళ్ళకి అనుకూలమైనట్లా చేసి తీరాల్సిందిగా మా యొక్క మనవి చేస్తున్నాను నేను.